சோளம் கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சோளம் நல்லா அரைச்சி ஜலிச்சு இந்த மாதிரி குருணையாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சோளம் சேர்த்துக்கலாம். தீய விடாமல் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. நல்லா வரப்பட்ட பின்னாடி தேவையான அளவுக்கு கேரட் பீன்ஸை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வரப்பட்ட பின்னாடி 1 கப் சோளம் எடுத்துருக்கோம். இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்ச பின்னாடி நம்ம சோளத்தை ஆட் பண்ணிக்கலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் கட்டி தட்டாது. மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சோளம் கிச்சடி ரெடி.